மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என்னோட வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு என்ன ஒரு விஷயம் பார்க்க போறோம்னு சொன்னா, சில நேரங்கள்ல நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில பார்த்துருப்போம். பல நேரங்கள் நடந்திருக்கு. நம்ம ஒரு வீட மாத்துவோம், ஒரு ஏரியாவ மாத்துவோம், ஒரு ஊர மாத்துவோம், ஒரு வேலைய மாத்துவோம். இதுபோல சில நேரங்கள்ல நம்ம மாற்றம் அடைஞ்சு புதிய இடங்களுக்கு போகும்போது, சில நேரங்கள்ல நமக்கு நல்ல பல விஷயங்கள் நடக்கும். அதேபோல சில நேரங்கள்ல வந்து நமக்கு கெட்ட விஷயங்கள் நடக்கும். அப்போ வந்து நம்ம நினைப்போம், "ஓ! இந்த வீட்டுக்கு வந்து நமக்கு அதிர்ஷ்டம் இல்லாம போயிருச்சோ! இந்த ஊருக்கு வந்து நமக்கு அதிர்ஷ்டம் இல்லாம போயிருச்சோ! இந்த ஊருக்கு வந்து வாழ முடியாம போயிருச்சோ!" இப்படிலாம் பலவிதமான ஒரு சந்தேகங்களோட, பலவிதமான ஒரு குழப்பங்களோட நம்ம வந்து வாழ்க்கைய கன்டின்யூ பண்ணிட்டுருப்போம். கன்டின்யூ பண்ணது மட்டும் இல்லாம நம்ம இடத்த மாத்திக்கிட்டே இருப்போம். ஒரு திருப்தி இல்லாம இருக்கும். அந்த இடத்துல ஒரு நிம்மதி இல்லாம இருக்கும். ஒரு சந்தோஷம் இல்லாம இருக்கும். ஒரு குழப்பமா இருக்கும். ஒரு நஷ்டமா இருக்கும். அந்த எண்ண அலைகள் வந்து 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 போயி ஒரு கன்ஃப்யூஷன்ல முடியும். அதனால வந்து குடும்ப வாழ்க்கையிலயும் பிரச்சனைகள் வரும். தொழில் வாழ்க்கையிலயும் பிரச்சனை வரும். பிள்ளைங்களையும் ஒழுங்கா கவனிக்க முடியாம போயிடும். இதுபோல அந்த மாற்றத்தின் அடிப்படையில பல நேரங்கள்ல நமக்கு பிரச்சனைகள் வரும். அப்படி ஒரு ஒரு பெண்மணி தான் சில மாதங்களுக்கு முன்னாடி வந்தாங்க. வந்துட்டு அவங்க குடும்பத்தில ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ. சம்பாத்தியம் குறைஞ்சிருச்சு, குடும்ப உறவுகள் குறைஞ்சிருச்சு, பிள்ளைங்க சந்தோஷமா இல்ல. அ அதேபோல என் கணவன் வந்து எப்போ ஒரு பித்து பிடிச்சாப்படி இருக்காரு. எங்களுக்கு ஏதாச்சும் ஏதாவது வந்து மாயமந்திரம் செஞ்சுட்டாங்களோன்னு கூட எங்களுக்கு அவ்வளோ யோசனையா இருக்கு. அவருக்கு ஏதோ ஒரு இது ஒரு பய உணர்வோட, குழப்பத்தோட, சந்தேகத்தோட, ஒரு எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடவே இருக்காரு. அவரால ஒழுங்கா வேலையே செய்ய முடியல. குடும்பத்தோட ஒரு ஒரு அந்யோன்யமா இருக்க முடியல. அப்படி ஒரு சொல்லி ரொம்ப ஒரு வருத்தப்பட்டு வந்தாங்க. அவரு கேட்டேன் அவங்ககிட்ட கேட்டேன். இந்த எவ்வளோ நாளா இது இருக்கு அப்படின்னு சொன்னேன். கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, "இந்த ஏரியாவுக்கு வந்ததுலேருந்தே எங்களுக்கு இருக்கு இப்படி. இந்த பிரச்சனை வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் நல்லா தான் இருந்தோம்" அப்படின்னு சொன்னாங்க. அவங்ககிட்ட கேட்டேன், "நீங்க இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க?" இதுக்கு முன்னாடி கொஞ்சம் லண்டன்ல இன்னொரு பகுதியில இருந்திருக்காங்க. இப்போ வந்து புதிய பகுதிக்கு ஒண்ணுக்கு வந்திருக்காங்க. "சரி நீங்க வந்து உங்களுடைய கணவர கூட்டு வாங்க. நான் அவர்ட்ட பேசி பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவரு கொஞ்சம் தயக்கத்தோட கடைசியில வந்து வந்தாரு. வந்த பின்னாடி நம்மளுடைய அவர்ட்ட கொஞ்சம் கவுன்சிலிங் அதெல்லாம் குடுத்துட்டு கொஞ்சம் அ அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் கேட்டேன். கேட்ட பின்னாடி அவரு சொன்னாரு, எல்லாமே இதே போல தான் சொன்னாரு. "இங்க வந்த பின்னாடி தான் இப்படி நடக்குது" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சொன்ன பின்னாடி அப்புறம் கொஞ்சம் டீப்பா அவர்ட்ட பேச நான் முயற்சி பண்ணி, கொஞ்சம் ஆழமா பார்க்கும்போது, அவருக்கு வந்து அந்த ஏரியாவுல வந்து அந்த ஏரியாவ பத்தி கொஞ்சம் நான் அதிகமா கேட்டேன் நானு. அந்த ஏரியாவுங்களுடைய பிரச்சனைக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? அப்படின்னு சொல்லி ஒ கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, அவர கொஞ்சம் ஆழ் நிலையில கொண்டு போயி கொஞ்சம் பேசி எல்லாம் பார்க்கும்போது, கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு கவுன்சிலிங்லாம் குடுத்த பின்னாடி, அவருடைய ஆழ் ஆழ் மனசுல கொஞ்சம் பேசிலாம் பார்க்கும்போது, அ அவருடைய சில பயங்கள்லாம் சொன்னாரு. உங்களுக்கு இந்த ஏரியாவுல என்ன பிடிக்காத விஷயங்கள் என்ன? அப்படி இப்படிலாம் கேட்டேன். பல இதெல்லாம் கேட்கும்போது, ஒரு கட்டத்தில நான் ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அவருடைய உணர்வுகள்ல இருந்து. என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னு சொன்னா, அவருக்கு இந்த சத்தம், அதாவது இந்த ஃப்ளைட்டு அந்த ஏரியால வந்து ஒரு ஏர்போர்ட் இருக்கு. லண்டன்ல ஒரு பகுதி. அ அது வந்து ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில உள்ள பகுதி. ஃப்ளைட் வந்து இப்ப லேண்ட் ஆகக்கூடிய இடம். இல்ல அதேபோல டேக் ஆஃப் இருக்கக்கூடிய இடம். ஏன்னு சொன்னா அது வந்து ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில. அப்போ தாழ்வா பறக்கும்போது எப்பவுமே அந்த ஃப்ளைட் சவுண்டுகள்லாம் வந்து அங்க அதிகமா சவுண்டு நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கும். ஸோ அந்த சவுண்டுகள் வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கும் அது. ஏன்னா லண்டன்ல ஏர்போர்ட் பகுதி அது. ஸோ அது கேட்ட பின்னாடி அப்புறம் கொஞ்சம் அவருக்கு ஆழமா இந்த சவுண்டு தான் அவருக்கு வந்து ஒரு பிரச்சனைய உருவாக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு அவர்ட்ட ஓப்பனா சொல்லல. அப்புறம் நான் சொன்னேன், அவங்க இடையில வந்து அவங்க ஹாலிடே ஒரு ஒரு 3 வீக்ஸுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. சரி நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. அப்போ அவங்க மனைவிகிட்டயும் அவர்ட்டயும் சொல்லி அனுப்புனேன் நானு. ஹாலிடே வந்து போகும்போது, அங்க அவருக்கு எப்படி இருக்கு? அப்படிங்கிறத நீங்க போயிட்டு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து 3 வாரம் அவங்க ஹாலிடே போயிட்டாங்க. திருப்பி ஊர்லேருந்து வந்த பின்னாடி அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, "ஊர்ல 3 வாரம் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இந்த அளவு பிரச்சனையே இல்ல. ஆனா இங்க திருப்பி வந்த பின்னாடி வந்து, அவருக்கு திருப்பி அந்த பயம், பதட்டம் அதெல்லாம் வந்துருச்சு." அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே எனக்கு ஒரு மனசுக்குள்ள கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அந்த ஃப்ளைட் சவுண்டுக்கு அதுக்கு அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும் போல. அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஆழ் மனசுல போய் அந்த தெரப்பிலாம் சைக்கோ தெரப்பி, இன்னர் தெரப்பி எல்லாம் கொடுக்கும்போது, அவர் இந்த ஃப்ளைட்டு சவுண்ட் அதாவது ஊர்ல இலங்கையில இருந்தப்போ, அந்த போர் சமயங்கள்ல
அந்த மேலே செல் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த குண்டுகள்லாம் போடும்போது அந்த ஃப்ளைட்டு பக்கத்தில் வரும்போது அவங்க உடனே எச்சரிக்கைலாம் கொடுக்கும்போது போய் ஒளிஞ்சுக்குவாங்களாமே. அந்த சவுண்டு கேட்கும்போது போய் ஒளிஞ்சு அந்த ஃப்ளைட்டு சவுண்டும் அந்த ஃப்ளைட்டு சத்தமும் செல்லடின்னு சொல்லுவாங்க அந்த குண்டு போடக்கூடியதை. அது பார்த்து அதை கேட்டு நாங்கள் ஒளிஞ்சு அந்த பயம் ஆள் மனசில் ரொம்ப அதிகமாக பதிஞ்சு இப்பவும் அதை விட்டு அவரால் வெளியே வர முடியல. ஃப்ளைட்டு சத்தம் கேட்கும்போது அவரை அறியாமலேயே அவர் அந்த பயத்துக்குள்ளே போயிடுறாரு. நடந்து வந்து கிட்டத்தட்ட பல வருடங்கள் ஆனாலும் அந்த பயம் ஆள் மனசில் உள்ள பயம் அவரை விட்டு போகாமல் இவ்வளவு விளைவுகளை கொண்டு வந்திருக்குது. அப்புறம் அவருக்கு ஆழ்மன சில ட்ரீட்மெண்ட்டுகள், சைக்கோதெரப்பி, டாக்கிங் தெரப்பி, சிபிடி தெரப்பி அதெல்லாம் கொடுத்து அப்போ இன்னர் ஹீலிங் அதெல்லாம் கொடுத்து அவருக்கு வந்து அந்த பயத்தில் வந்து வெளியே வந்து அப்புறம் மீண்டுட்டார். இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வந்து பல நேரங்களில் வந்து நம்மளை அறியாமலே ஒரு பயங்கள் அதெல்லாம் இருக்குது. இதுக்கு பின்னாடி வந்து பல ஒரு காரணங்கள் இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சு நம்ம வந்து அதிலேருந்து விலக்கும்போது நமக்கு அதனுடைய மனம் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த உடல் பிரச்சனைகளை விட்டு நம்மளால் நீங்க முடியும். இன்னொரு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, எப்படி பழைய ஞாபகங்கள், பழைய பதிவுகள் வந்து நம்மளை எப்படி எப்பயும் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த. அப்போ நமக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து அதுக்கான தெரப்பிஸ்ட்டுகளை வந்து அணுகி கவுன்சிலிங், சைக்கோதெரப்பி இதுப்பட்ட தெரப்பிகளை வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். எடுத்து அதன் மூலியமா நம்ம வந்து அந்த பயங்களை நீக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு சில நேரங்களில் வந்து அந்த நேரத்தில் புரியாமல் யாரோ நமக்கு மாயம் வந்துருச்சுட்டாங்களோ, மந்திரம் வச்சுட்டாங்களோ, இந்த வீடு சரியில்லை, இது போல் பல மூட நம்பிக்கைகள் இருந்து நமக்கு பிரச்சனைகள் மேலே பிரச்சனையாகி நம்மளுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை கூட சில நேரம் போயிடும். ஸோ இதில் வந்து ரொம்ப கவனமாக நம்மளுடைய இதுக்கு சரியான வழிகாட்டுதலை நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ மூலிமா நீங்கள் எப்படி நம்முடைய பழைய அனுபவங்கள், பழைய ஞாபகங்கள், பழைய கசப்பான விஷயங்கள் எப்படி பாதிக்குதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக வந்திருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.